சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ரபக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 20. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் 13 முக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா 14 முக ருத்ராட்சம். 14 முக ருத்ராட்சம் தெய்வீக கண்ரகசியம். இன்று நாம் பார்க்கப் போவது மிகவும் அரிதான மற்றும் சக்தி வாய்ந்த ருத்ராட்சங்களில் ஒன்றான 14 முக ருத்ராட்சம் பற்றி. இது சாதாரண ருத்ராட்சம் அல்ல, ஆன்மீகத்தில் தேவமணி என்று அழைக்கப்படும் தெய்வீக மணியாக கருதப்படுகிறது. 14 முக ருத்ராட்சம் என்ன? 14 முக ருத்ராட்சம் என்பது 14 இயற்கையான கோடுகள் கொண்ட புனித விதை. இந்த 14 கோடுகள் வாழ்க்கையின் 14 சக்திகளை குறிக்கிறது என்று ஆன்மீகத்தில் நம்பப்படுகிறது. இது மிகவும் அரிதாக கிடைக்கும் ருத்ராட்சம். அதனால் இதை அணிவோர் மிகவும் குறைவு. தெய்வ தொடர்பு. 14 முக ருத்ராட்சம் சிவபெருமான் அவர்களின் 3வது கண் சக்தியை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனால் இது டிவைன் தேர்ட் ஐ ருத்ராட்சா என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் ஹனுமான் சக்தியும் இதில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆன்மீக அர்த்தம். இந்த ருத்ராட்சம் உள்ளுணர்வு, மனத்தெளிவு, ஆன்மீக விழிப்பு இவற்றை குறிக்கும் என்று நம்பிக்கை. இது அணிபவரை தன்னுடைய உண்மையான பாதையை அறிய உதவும் என்று கூறப்படுகிறது. எப்படி உருவாகிறது? ருத்ராட்சம் மரத்திலிருந்து இயற்கையாக உருவாகும் விதைதான் ருத்ராட்சம். ஒரு விதை 14 முகமாக உருவாவது மிகவும் அரிது. இதனால் இதன் ஆன்மீக மதிப்பு அதிகம். அடையாளம் காண்பது எப்படி? ஒரு உண்மையான 14 முக ருத்ராட்சத்தில் 14 தெளிவான கோடுகள் இருக்கும். இயற்கையான வடிவம், உள்ளே விதை அமைப்பு, செயற்கை வெட்டுகள் இருக்காது. அணியும் முறை. 14 முக ருத்ராட்சத்தை அணிய சிறந்த நாள் திங்கள், பிரதோஷம், சிவராத்திரி. அணிவதற்கு முன் பால், தண்ணீர், விபூதி இவற்றால் சுத்தம் செய்யலாம். பின்னர் மந்திரம் சொல்லி அணிய வேண்டும். மந்திரம் ஓம் நம சிவாய. எங்கே அணியலாம்? கழுத்தில், வலது கையில், தங்கம் அல்லது வெள்ளியில் அணியலாம். எப்போது கழற்ற வேண்டும்? இறுதி சடங்கு செல்லும்போது, அசுத்தமான இடங்கள், மது குடிப்பும்போது. யார் அணியலாம்? ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவர்கள், தியானம் செய்பவர்கள், வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியவர்கள், மன அமைதி தேடுபவர்கள். யார் அணியக்கூடாது? சுத்தம் காக்க முடியாதவர்கள், தவறான நோக்கத்துடன் அணிய நினைப்பவர்கள். 14 முக ருத்ராட்சம் அணிவதால் கிடைக்கும் பயன்கள். மன தெளிவு அதிகரிக்கும். மனதில் குழப்பம் குறைந்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. பயம் குறையும். உள்ளுணர்வு அதிகரித்து தைரியம் வரும் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக விழிப்பு வரும். தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பிக்கை. உள்ளுணர்வு அதிகரிக்கும். நல்லது கெட்டது என்ன என்பதை எளிதாக உணர உதவும் என்று கூறப்படுகிறது. எதிர்மறை சக்தி பாதிப்பு குறையும். நெகட்டிவ் எனர்ஜி மற்றும் தீய பார்வை தாக்கம் குறையும் என்று நம்பப்படுகிறது. மன அமைதி கிடைக்கும். கோபம், பதற்றம் குறைந்து மனம் அமைதியாக இருக்கும். வாழ்க்கையில் திசை தெளிவாகும். எந்த பாதை சரி என்று புரிந்து கொள்ள உதவும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. தைரியம் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்து சவால்களை எதிர்கொள்ள உதவும். பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். தைரீக பாதுகாப்பு கிடைக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். உள்ளுணர்வு மற்றும் விழிப்புணர்வு மேம்படும். ஆன்மீக முக்கியத்துவம். 14 முக ருத்ராட்சம் அணிவது என்பது தெய்வீக சக்தியை மதித்து வாழ்வதை குறிக்கும். இது அணிபவருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு தரும் என்று நம்பப்படுகிறது. இன்றைய முடிவுரை. ருத்ராட்சம் என்பது ஒரு விதை மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக சக்தி. அதை நம்பிக்கையுடன் அணிந்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோடிலும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிஞ்சிட்டு வரோம். இந்த எபிசோடில் 14 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் 21 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பயணத்தில் உடனிருப்பதற்கு நன்றி. சிவனருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.